அனைவருக்கும் வணக்கம். எனது குடிசையில் ஒரு குடில். திருக்குடும்பத்தை நினைவு கூறும் வகையில் நான் குடில் அமைத்துள்ளேன். பெத்லகேம் ஊரில் மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறந்தார். மரியின் முன்னணியில் கந்தை துணியில் பொதியப்பட்டார். எனது குடும்ப வாழ்வின் தொடக்க திருமண ஆடையை நான் மேற்கூரையாகவும் 55வது ஆண்டு திருமண ஆடையை தரை விரிப்பாகவும் கொண்டு குடில் அமைத்துள்ளேன். அன்பின் அடையாளம் இயேசுவின் திரு இருதயம். நாமும் ஒருவரோடு ஒருவர் அன்புடன் இணைந்து வாழ வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும் என்ற கருத்துடனும் இருதயங்களை நெருக்கமாக தொங்கவிட்டுள்ளேன். நட்சத்திரம் 3 ராஜாக்கள் வழிகாட்டியாக வந்து குடிசையின் மேல் நின்ற நட்சத்திரத்தை குறிப்பிடுகிறது. கடவுளின் எளிமையை காண்பிக்க ஓலையை சுற்றுச்சுவராக பயன்படுத்தியுள்ளேன். நமது பாரம்பரியத்தை காண்பிக்க முளைப்பாரி வைத்துள்ளேன். மாதாவுக்கும் இயேசுபாலருக்கும் முளைப்பாரி வைத்து வழிபட்டால் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நிகழும் என்பது நம்பிக்கை. எனவே முளைப்பாரி வைத்துள்ளேன். முக்கியமாக கிறிஸ்து பிறப்பு நாளில் நாம் செய்யும் மர அலங்காரத்தில் 4 மரங்களை நான் வைத்துள்ளேன். அருட்சகோதரி கத்தரின் அம்மா அவர்கள் கடைசி நாளில் பயன்படுத்திய ஜெபமாலையை ஒரு மரத்தில் நான் அணிந்துள்ளேன். முதல் மரத்தில் அருட்சகோதரி ஸ்டெல்லா அம்மா அவர்கள் தனது இறுதி நாளில் பயன்படுத்தி அவர்கள் மரிக்கும் தருவாயில் வைத்திருந்த ஜெபமாலையை நான் வைத்திருக்கிறேன். அதை 2வது மரத்தில் நான் அணிவித்திருக்கிறேன். 3வதாக அருட்சகோதரி கியூபட் அவர்கள் கடைசி நாளில் பயன்படுத்திய ஜெபமாலையை எனக்கு கொடுத்தார்கள். அதை 3வது மரத்தில் அணிவித்துள்ளேன். 4வதாக நாம் கிறிஸ்து பிறப்பு நாளில் அலங்காரம் செய்யும் மரமாக கிறிஸ்துமஸ் மரமாக ஒரு மரத்தை நான் வைத்திருக்கிறேன். அதில் என் தாய் சகாய தாயின் ஜெபமாலையையும் அணிந்து பைன் மரத்தின் கனிகளையும் நான் தொங்கவிட்டு இருக்கிறேன். பார்த்து அனைவருக்கும் நன்றி. இயேசுவின் குடில் அமைப்புக்கு எங்களை ஊக்கப்படுத்திய தந்தையர்களுக்கும் இதை அவர்கள் வெளிப்படுத்த போகும் காரியங்களுக்கும் அதை பார்க்கின்ற மக்களுக்கும் எனது மகிழ்ச்சியையும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ கடவுளே.